வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் லாஸ் ஆஃப் மோஷன். லாஸ் ஆஃப் மோஷன்லேருந்து நீட்டில் என்னென்ன டைப்லாம் ப்ராப்ளம் கேட்க சான்ஸ் இருக்குது, அதை ஒவ்வொரு டைப்பாக பார்த்துருவோம். ஒவ்வொரு டைப்பில் வந்து 1 or 2 ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இது ரிலேட்டடான கான்செப்ட் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த கான்செப்ட் லேர்னிங் வீடியோஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ டைப் 1 பேசிக்கானது. மொமெண்டமில் வந்து கொஷின் கேட்குறாங்க. ரீசெண்ட் இயர்ஸில் மொமெண்டமோட கான்செப்டை அப்ளை பண்ணுற மாதிரி. இது வந்து இந்த கொஷின் பாருங்கள். ஒரு ஸ்டோன் வந்து ஹெச்ங்கிற ஹைட்டில் வந்து பி மொமெண்டமில் கிரவுண்டை ரீச் பண்ணிச்சுன்னா அந்த ஹைட்டை வந்து 100% இன்க்ரீஸ் பண்ணும்போது மொமெண்டம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கொடுத்துருக்கூடியது இனிஷியல் மொமெண்டம் பி, இனிஷியல் ஹைட் ஹெச். ஃபர்தராக என்ன ஆகுது, இந்த ஹெச்சை வந்து 100 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ இது வந்து ஒரு ஹைட்டு 1 ஹெச்சாக இருந்துச்சுன்னா 100 டைம்ஸுங்கிறது என்ன ஆகும், டபுள் ஆகும். அப்படியே 100 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ஹெச் வந்து 2 ஹெச் ஆச்சுன்னா அந்த பி என்னங்கிறாங்க, பி டேஷ் என்ன, இதான் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது. ஸோ மொமெண்டமுக்கு நமக்கு பேசிக்காக தெரிஞ்ச ஈக்குவேஷன் பி ஈக்குவல் டு எம்பி. ஆனால் இங்கே நம்ம வெலாசிட்டி வச்சு கொடுக்கல, ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வெலாசிட்டியை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைட்டில் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நமக்கு நோன் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, வெலாசிட்டி ஹைட்டை ரிலேட் பண்ணுற மாதிரி நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன் v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2gh. கீழே விடக்கூடிய பாடிங்கனால 2as பதில் 2gh பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியல் ஸ்பீட் வந்து 0வாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா ஒரு இட் இஸ் ட்ராப்டுனாலே ஃப்ரீ ஃபால் மாதிரி கேஸு. ஃப்ரீ ஃபாலில் இனிஷியல் வெலாசிட்டி இருக்காது. அப்போ v ஸ்கொயர் ஈக்குவல் டு 2gh இருக்கும். ஆர்எல்ஸ் v ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh வருமா. இந்த v இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ பிங்கிறது என்ன ஆகுது, m இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh வந்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இதை கம்பேர் பண்ணுறதுக்காக அடுத்து பி டேஷ் எடுத்துக்கிறேன். மாஸ் அப்படியே இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g அப்படியே இருக்குது. இந்த ஹைட் வந்து என்ன ஆகுது, 100% இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் ஹெச்ங்கிறது 2h ஆகுது. இப்போ இதில் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த 2 மட்டும் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ √2 அகெயின் செகண்ட் மீது லட்டம் அப்படி இருக்குங்க, m இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh இருக்குமா. √2 மட்டும் இல்லையா இருக்கா. ஸோ இந்த mgh என்னது, இங்கே உள்ள m இன்ட்டு gh. ஸோ அப்படியே பியோட வேல்யூ p டேஷ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிங்கிறது, ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்ன, 1.414 p. ஸோ 1.414 pனா இது வந்து ஜஸ்ட் 1 pன்னு இருக்கும் இல்லையா. மொமெண்டம் வந்து இங்கே வந்து 1 pயோட வேல்யூ இருக்குது. இந்த p டேஷுங்கிறது 1.41 இருக்குது. அப்போ இன்க்ரீஸ் எவ்வளவு, இன்க்ரீஷன் மொமெண்டம் வந்து எவ்வளோ இருந்திருக்கு, ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக இருந்த ஒரிஜினல் வேல்யூ, இப்போ இன்க்ரீஸ் ஆன வேல்யூ வந்து 0.414. இது 1 இருந்துச்சுன்னா 1 விட இந்த பி டேஷ் வந்து எவ்வளோ கூட இருந்திருக்கு, பி டேஷோட வேல்யூ பியிலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதோட டிஃபரன்ஸ் பாருங்கள். எவ்வளோ பி வந்து 1 இருந்தப்போ 1.414. அப்போ இன்க்ரீஸ்டு வேல்யூ வந்து 0.414. ஆக்சுவலாக பியோட வேல்யூ வந்து எவ்வளோ, இன்ட்டு 100% பண்ணால் என்ன வரும், 41.4% வரும். ஆன்சர் வந்து 41%, நியர்லி இது ஈக்குவல் வேல்யூன்னு பார்த்துக்கிறோம். டைப் 2 இம்பல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்டிருக்காங்க. நமக்கு டெஃபினேஷனே தெரியும், இம்பல்ஸ் I ஈக்குவல் டு f இன்ட்டு டி. ஐன்னு போட்டிருப்பாங்க, சில பக்கம் ஜேன்னு போட்டிருப்பாங்க, எப்படி யூஸ் பண்ணணும் பண்ணிக்கோங்க. f இன்ட்டு டி இது இம்பல்ஸு. இந்த இம்பல்ஸ் தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, சேஞ்ச் இன் மொமெண்டம் ∆Pக்கு ஈக்குவலாக இருக்கும் f இன்ட்டு டி. ஸோ நம்ம கிராஃப் கொடுத்து கேட்டனால இந்த கிராஃப்லேருந்து நம்ம என்ன எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ y ஆக்சில் f, x ஆக்சில் t. இந்த கிராஃபோட ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா f இன்ட்டு டின்னு வருமா, லென்த் இன்ட்டு பரத்து பார்த்தோம்னா f இன்ட்டு டின்னு வரும். ஸோ f இன்ட்டு டியோட காம்பினேஷன் வந்து நமக்கு இம்பல்ஸ் ஆர் சேஞ்ச் இன் மொமெண்டமாக கொடுக்கும். அப்போ இந்த டோட்டல் கிராஃபுக்கு ஏரியா கால்குலேட் பண்ணிட்டோம்னா, ஏரியா மட்டும் இந்த ஒவ்வொரு ஷேப்ஸ்க்கும் கால்குலேட் பண்ணி அதை ஆட் பண்ணிட்டோம்னா அதுதான் நமக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் கொடுக்க போகுது. ஓகே, கிராஃபில் வந்து அது பாசிட்டிவ் சைடு இருக்கா நெகட்டிவ் சைடு இருக்காங்கிறதையும் நம்ம மைண்ட் பண்ணணும். நம்ம சேஞ்ச் இன் மொமெண்டம்ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கு, ஏரியா கிராஃபு, அதுதான் நமக்கு f இன்ட்டு டி கொடுக்க போகுது. ஒவ்வொரு ஷேப்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஏரியா பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு இதோட ஃபஸ்ட்டு ஏரியா, இந்த ஷேப் என்ன ஷேப்பு, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு, அதோட ஏரியா வந்து ½ BH இல்லையா.
அடுத்து இந்த பார்ட்டு பாருங்கள், இது நெகட்டிவ் ஒயில் இருக்குது. நெகட்டிவ் ஒயில் இருந்து அந்த ஏரியா வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். பாசிட்டிவ் சைடு இருக்க எல்லாமே ஆட் பண்ணிகிட்டே போகலாம், நெகட்டிவ் சைடுக்கு வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். மைனஸ் இந்த ஏரியா வந்து ஒரு ரெக்டாங்கிள், ஸோ நான் எல் இன்ட்டு பி போட்டுக்கிறேன். திரும்ப இன்னொரு ரெக்டாங்கிள் வந்து பாசிட்டிவ் சைடு இருக்குது, அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு எல் இன்ட்டு பி ஆஃப் இதோட பிரெத்து இன்ட்டு 2, இதோட ஹைட்டு வந்து டோட்டல் ஹைட்டு 6 மைனஸ் இதோட பிரெத்து 2லேருந்து 4 வரையும் போயிருக்கு. அப்போ 2லேருந்து 4 வரைன்னா எவ்வளவு? 2. இதோட டிஃப்ரென்ஸ் 4 மைனஸ் 2. அடுத்து இந்த ஹைட் வைஸ் பார்த்தோம்னா 0 to 3 into 3 ப்ளஸ் இந்த ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா 4 to 8 போயிருக்கு. அப்போ டோட்டல் வந்து 8 மைனஸ் 4 வந்து 4 ஆகும். இன்ட்டு இந்த ஹைட் வந்து 3. 2 கட் ஆகிடுது. 6 வந்து மைனஸ் 6 ப்ளஸ் 12. ஸோ டோட்டலாக 12 நியூட்டன் செகண்டுங்கிறது ஆன்சர். சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆர் இம்பல்ஸ். டைப் 3 நியூட்டன் செகண்ட்லாம். இந்த நியூட்டன் செகண்டில் F = ma இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி அடிக்கடி ப்ராப்ளம் கேட்டுருக்காங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்காங்க. இதுவரை ஒரு 5-6 தடவை அந்த டைப்பில் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் பாருங்கள், எஃப்ங்கிற ஒரு வெக்டார் கொடுத்துட்டு அதோட ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டு மாஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு வெக்டார் இருக்குது, F = 6i minus 8j plus 10k. ஆக்சலரேஷன் வேல்யூ இருக்குது. நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது மாஸ் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டி கால்குலேட் பண்ணணும்னா இது ரெண்டுமே ஸ்கேலாராக இருக்கணும். இது நமக்கு கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டாங்க. இந்த வெக்டார் வந்து ஸ்கேலாராக மாற்றணும். ஸோ என்ன செய்யலாம், இதோட மேக்னிடியூட் வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம், டைரக்ஷன் இல்லாமல். மேக்னிடியூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எஃப் மாட் எஃப் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² + y² + z² பண்ணுவோம். ஸோ x²ங்கிறது r² ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 8க்கு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 10க்கு ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது வந்து 36 + 64 + 100 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 200 வரும். இது எப்படி எழுதிக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × 10 × 10 எழுதிக்கலாமா? இந்த 2 10க்கு ஒரு 10 அவுட் எடுத்துடலாம். ஸோ 10√2 நியூட்டன் வரும். இது என்னது, மாடுலஸ் ஆஃப் எஃப் வேல்யூ. எஃப் வந்து ஒரு ஸ்கேலார் டைரக்ஷன் இல்லாமல் இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நமக்கு தேவையானது பண்ணிக்கலாம். மாஸ் வேணும், we know that F = ma. ஸோ m = F/a அரேஞ்ச் பண்ணிக்கலாம். F வந்து 10√2 a வேல்யூ 1 தான். அப்போ மாஸ் வந்து எப்படி வருது, 10√2 kgன்னு வருது. ஈஸியான ப்ராப்ளம் தான், சின்ன கான்செப்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. டைப் 4 ராக்கெட் கம்பல்சன். இந்த ராக்கெட் ப்ராப்ளம் வந்து இதுவரையும் ஒரு 3-4 தடவை கேட்டிருக்காங்க. ஒரு தடவை ராக்கெட்டுக்கு பதிலாக பலூன்னு கொடுத்தும் கேட்டிருந்தாங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்ட் எப்படி பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் மேலே ஐ கார்ட்லையும் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ராக்கெட் போகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போடு போகுதுன்னா இந்த ராக்கெட்டோட என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். மேலே போகக்கூடிய எஃப் அப்வேர்டு அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ். இது எதனாலன்னா ராக்கெட்டோட கம்பஷன்னால, ராக்கெட் எரியறனால, அதில் உள்ள எரிபொருட்கள் எரியறனால அந்த எரிபொருட்கள் கீழே வருது. அந்த நியூட்டன்ஸோட தேர்ட் லா படி ராக்கெட் வந்து மேலே போகுது. அப்போ இதில் அப்வேர்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, மூவ்மெண்ட்டுக்கு. டோட்டலாக ராக்கெட்டுங்கிறது சின்ன ஆப்ஜெக்ட் கிடையாது, பெரிய ஆப்ஜெக்ட். அதோட வெயிட்டுங்கிறது ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டர். ஸோ டவுன்வர்டு வந்து அதோட வெயிட் ஆட் பண்ணும். W = mgன்னு ஒரு வெயிட் ஆட் பண்ணும். இந்த வெயிட்டுக்கு விட அதிகமான ஃபோர்ஸ் இருந்தால் தான் இது மேலே போகும். சரிங்களா? அப்போ இதில் வச்சு நம்ம எப்படி ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா, இந்த ரெண்டில் எது டாமினேட்டிங் ஃபோர்ஸு, எந்த டைரெக்ஷனில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அதுதான் டாமினேட்டிங் ஃபோர்ஸு. அப்போ இந்த ராக்கெட் வந்து அப்வேர்டு போகிறனால இந்த எஃப் அப்வேர்டுங்கிறது ஒரு டாமினேட்டிங் ஃபோர்ஸு, மைனஸ் வெயிட்டுங்கிறது ஒரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மால் ஃபோர்ஸ். இதுதான் என்னவாக இருக்குன்னா நெட் ஃபோர்ஸாக இருக்கும், எஃப் நெட்டு. சரிங்களா? இந்த எஃப் அப்வேர்டுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நியூட்டன் செகண்ட் லாவில் படிக்கணும் இல்லையா, ஃபோர்ஸுங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், dp/dt, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். இது mg, எஃப் நெட்டுங்கிறது ஜஸ்ட்டு ma, ஃபைனலாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸு. இப்போ இதிலேருந்து தான் இந்த கொடுத்துருக்கூடிய ப்ராப்ளமில்
நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய அமௌண்ட் ஆஃப் கேஸ் எஜெக்டட் அப்படிங்கிறாங்க. அப்போ கேஸ் எஜெக்டட் அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் டிகிரிஸ் இன் மாஸ். இப்போ ராக்கெட்லேருந்து எவ்வளோ மாஸ் அதில் இருக்கக்கூடிய எரிபொருட்கள் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், எரி அது மேலே போயிட்டே இருக்கும். அப்போ மாஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த டிகிரிஸ் இன் மாஸ் தான் என்ன வருது, எரி கேஸாக வெளியே வருது. அந்த கேஸோட ரேட்டு தான் கேட்குறாங்க, என்ன ரேட்டில் வெளியே வருது எஜெக்ட் ஆகுதுங்கிறது கேட்குறாங்க. எப்படி பண்ணலாம் பாருங்கள். இந்த டிபிங்கிறது என்னது, மொமெண்ட்டை வந்து எம்வின்னு எழுதியிருக்கேன், மைனஸ் இந்த பக்கம் கூட கொண்டு வந்துடலாம், ஈக்குவல் டு எம்ஏ ப்ளஸ் எம்ஜி. இதில் மாஸ் தான் வேரி ஆகுது, வெலாசிட்டி வேரி ஆகலை. கொடுத்த ப்ராப்ளம்லேயே அதோட வெலாசிட்டி வந்து 800 மீட்டர்/செகண்ட் இருக்கணும், எக்ஸாஸ்ட் ஸ்பீடு வந்து 800 மீட்டர்/செகண்ட் இருக்கணுங்கிறாங்க. அப்படின்னா அந்த 800 மீட்டர்/செகண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண போகிறாங்க. ஆனால் வேறு ராக்கெட்டோட மாஸ் வந்து மேலே போக போக அதிகமாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ வேரி ஆகக்கூடிய என்னது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால என்ன அர்த்தம், அந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து வேரி ஆகக்கூடியதான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். கான்ஸ்டண்ட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 0ன்னு கிடைக்கும். ஓகே, இதில் அப்போ கான்ஸ்டன்ட் வியை வந்து அவுட் எடுத்துகிட்டு வேரி ஆகக்கூடிய dm/dtயை வச்சுக்கிறோம், ஈக்குவல் டு இதில் மாஸ் அவுட் எடுத்துக்கோங்க, a + g வரும். இப்போ ஃபைனலாக நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்ன ரேட்டில் இது குறையுது, dm/dt ஒரு செகண்டுக்கு எவ்வளோ மாஸ் குறையுது, எவ்வளோ கேஸ் வெளியே வருது, அதுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணணும்னா இந்த v வந்து எங்கே வந்துடும், டினாமினேட்டில் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டாண்டர்டாக இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும். இந்த டைப் ப்ராப்ளமில் ராக்கெட் கேட்கலாம், இல்லை பலூன்னு கேட்கலாம். இது இருந்தால் நம்ம டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுங்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தனி வீடியோவை இன்னும் டீட்டெயிலாக பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தேவையானதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. மாஸ் வந்து 5000 கொடுத்துருக்காங்க ப்ராப்ளமை பாருங்கள். இன்ட்டு ஆசலேஷன் வந்து 20 இருக்கணும்னு இருக்காங்க ராக்கெட்டுக்கு, ப்ளஸ் கிராவிடேஷன் ஆசலேஷன் ஒரு 10 இருக்குது, பை 800 இன்ட்டு 30/800. இதை சால்வ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். சிலர் வந்து சிம்பிளிஃபிகேஷனும் வீடியோவில் டீச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப டைம் எடுத்துகிட்டே போகும். சிலது ஈஸியாக கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில கால்குலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகும். அதை பண்ணிகிட்டு இருந்தோம்னா எல்லாருக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. 187.5 kg/s. இந்த யூனிட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும், இவ்வளோ kg/s எரியுது. அப்போ இதுதான் மாஸ் பை டைம். மாஸுங்கிறது kg/time. இதே டைப்பில் இந்த ப்ராப்ளம் பாருங்கள். லாஸ்ட் ப்ராப்ளமில் உங்களுக்கு ஆக்ஸலரேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இங்கே ஆக்ஸலரேஷன் கொடுக்கல, வெலாசிட்டி மட்டும் 300 மீட்டர்/செகண்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது எப்படி இன்னும் ஈஸியாக பண்ணலாம். நமக்கு தெரியும் dm/dt என்னென்னு பண்ணியிருந்தோம், m × a + g/vன்னு கொடுத்துருந்தோம். தனித்தனியாக ஆக்ஸலரேஷன் கொடுத்தனால நம்ம m × a + g/vன்னு வச்சுருந்தோம். இப்போ டைரெக்டாகவே நமக்கு ஃபோர்ஸ் கொடுத்துட்டனால இந்த அப்வர்டு இருக்கக்கூடிய த்ரஸ்ட்டு என்ன இருக்குங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறனால இந்த m × a + gங்கிறத ஃபோர்ஸா, F நெட்டு, மாஸ் இன்ட்டு இது ரெண்டும் ஆக்ஸலரேஷன், மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷனுங்கிறது தான் ஃபோர்ஸு. அப்போ அவங்க கொடுத்த ஃபோர்ஸை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 345 ஸோ ரேட் ஆஃப் டிகிரிஸ் இன் மாஸ் வந்து 1.15 kg/s. அதோட ஈஸி தான். அதே டைப்பில் சிமிலர் ப்ராப்ளமாக இருக்குது. டைப் 5 லிஃப்ட்மேன் ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இதுவரை 4 தடவை கேட்டிருக்காங்க. ஒரு கான்செப்ட் முக்கியம், அந்த வீடியோ லிங்க் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். நான் டீட்டெயிலாக லிஃப்ட்மேன் ப்ராப்ளம், ரெயின்மேன் ப்ராப்ளம் இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு 4 டைப்பில் லிஃப்ட் வந்து மூவ் ஆக முடியும். ஸோ ஒரு லிஃப்ட்டில் ஒரு மேன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, வெயிட் வச்சும் கேட்பாங்க. சில நேரங்களில் வெயிட் வச்சு கேட்பாங்க, இல்லை ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் வச்சு கேட்பாங்க. 2 டைப்பில் கேட்க முடியும். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஒரு லிஃப்ட் வந்து அப்வேர்டோ இல்லை டவுன்வேர்டோ யூனிஃபார்ம் ஸ்பீடில் போகுதுன்னு, இது ஃபஸ்ட்டு டைப். யூனிஃபார்ம் ஸ்பீடில் போச்சு அப்படின்னா அந்த மேனோட அப்பரண்ட் வெயிட் சேஞ்ச் என்னன்னு கேட்கலாம், இல்லை ஸ்ட்ரிங்கில் உள்ள டென்ஷன் கேட்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி தான். ஸோ நான் டென்ஷன் வச்சு சொல்கிறேன். டென்ஷன் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுருக்காங்க. வெயிட் வச்சு ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஐகார்டில் உள்ள அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் டீட்டெயிலாக புரியும்.
ஸோ இப்போ லிஃப்ட் வந்து மேலே போதா கீழே போதா அதுதான் மேட்ரு. அப்போ லிஃப்ட் வந்து ஒரு அப்வர்டு மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அப்வர்டு மூவ் ஆகுச்சுன்னா மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அதுதான் அந்த ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் பிடிச்சு இழுக்குது. கீழே என்ன ஃபோர்ஸ் ஆட் பண்ணும்? லிஃப்ட்டு அண்டு உள்ளே இருக்கக்கூடிய மேனோட வெயிட் ஆட் பண்ணும். சரியா? இப்போ லிஃப்ட்டு மேலே போகுது அப்படின்னா எது டாமினேட்டிங் ஃபோர்ஸு? மேலே போகிறதுனால டென்ஷன் தான் டாமினேட்டிங் ஃபோர்ஸு. அப்போ டி மைனஸ் டவுன்லோட் ஆட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் எம்ஜி, இதுதான் என்ன இருக்கும்? எஃப் நெட்டாக இருக்கும், நெட் ஃபோர்ஸ். ஆர்எல்ஸ் டி மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு நான் என்ன எழுதிக்கலாம்? எம்ஏன்னு எழுதிக்கலாம். ஆனால் இங்கே யூனிஃபார்ம் ஸ்பீடில் போகிறதுனால எம் இன்ட்டு ஆசிலேஷன் 0 ஆயிரும். அப்போ டி மைனஸ் எம்ஜி ரைட் டேர்ம் 0 ஆயிடுச்சு. அப்போ டி என்ன ஆகும்? எம்ஜி அந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா ஜஸ்ட் எம்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். இது ஒரு கேஸ். இதே மாதிரி இன்னொரு 0 உங்களுக்கு பாருங்கள். ஒரு லிஃப்ட்டில் மேன் இருக்கான். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் கட் ஆகிடுச்சுமாங்க, டென்ஷன் இல்லை, டென்ஷன் 0ன்னு சொல்லுவாங்க. இல்லை ஸ்ட்ரிங் கட் ஆகி இந்த லிஃப்ட் வந்து கீழே போகுது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபாலாக ஸ்ட்ரிங் கீழே போகுது இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அப்போ அதோட வெயிட்டில் உள்ள சேஞ்சோ இல்லை ஸ்ட்ரிங்கில் உள்ள டென்ஷனோ என்னங்கிறது கேட்கலாம். ஸோ ஃப்ரீ ஃபால் கொடுக்கும்போது ஆப்ஜெக்ட் வந்து டவுன்வர்டு மூவ் ஆகுது, அப்வர்டு மூவ் ஆகுது. மேலே வந்து ஒரு டென்ஷன் இருக்குது இல்லையா? இப்போ இதில் ஃப்ரீ ஃபால்னு டவுன்வர்டு மூவ் ஆகுது. அப்போ எது தான் டாமினேட்டிங் ஃபோர்ஸு? வெயிட், கீழே ஆட் பண்ணக்கூடிய வெயிட் வந்து டாமினேட்டிங் ஃபோர்ஸு மைனஸ் டென்ஷன். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? எம் இன்ட்டு ஆசலேஷன் இருக்கணும். இங்கே வந்து ஃப்ரீ ஃபால்ங்கிறனால இந்த ஆசலேஷன் என்னவாக இருக்கும்? அதுவும் ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஜிக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா டி ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். டென்ஷனே இல்லை, ஸ்ட்ரிங்கில் டென்ஷனே இல்லை. ஏன்னா அதான் கட்டாக ஃப்ரீ ஃபாலாக போகுது. அப்போ ஸ்ட்ரிங்கில் டென்ஷன் இருக்காது. இந்த மேனோட வெயிட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 0வாக தெரியும். அப்பரண்ட் சேஞ்ச் வந்து 0வாக தெரியும். ஈவன் தான் அவருக்கு ஒரு வெயிட் இருந்தாலும் அவரோட சேஞ்ச் இன் வெயிட் இல்லை அப்பரண்ட் வெயிட், ஆக்சுவல் வெயிட்டு அப்பரண்ட் வெயிட்னு கேட்பாங்க. அந்த அப்பரண்ட் வெயிட் வந்து 0வாக தெரியும். இந்த ரெண்டு கேஸ் மேக்ஸிமம் கேட்க சான்ஸ் இல்லை. இதில் ஆக்சலரேஷனோட இருக்கக்கூடிய கேஸ் தான் கேட்க சான்ஸ் இருக்குது. அந்த 2 கேஸ் வந்து நமக்கு இப்போவும் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஒரு லிஃப்ட் வந்து சம் ஆக்சலரேஷனோட மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மேலே போகும்போது என்ன ஃபோர்ஸ் டாமினேட்டிங்? நான் சொன்ன மாதிரி டி டாமினேட்டிங்காக இருக்கும். டவுன்லோடு வந்து வெயிட் இருக்கும், அதனால் மைனஸ் எம்ஜின்னு போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு எம்ஏ நெட் ஃபோர்ஸாக இருக்கும். இப்போ டி ஈக்குவல் டுன்னு என்ன வரும்? எம்ஜி ப்ளஸ் எம்ஏன்னு வரும். ஆர்எல்ஸ் எம் இன்ட்டு ஜி ப்ளஸ் ஏன்னு வரும். இது ஒரு ஃபார்முலா. இது வந்து அப்வர்டு போனால். இதே லிஃப்ட் வந்து சம் ஆக்சலரேஷனோட டவுன்லோடு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எது டாமினேட்டிங் ஃபோர்ஸு? டென்ஷன் வந்து வெயிட் வந்து டாமினேட்டிங் ஃபோர்ஸு, டென்ஷன் கம்மியாக இருக்கும். அப்போ எம்ஜி மைனஸ் டி ஈக்குவல் டு எம்ஏன்னு வரும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா டி ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி மைனஸ் ஏன்னு வரும். இந்த 2 ஃபார்முலா தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. டவுன்வர்ட்னா டென்ஷன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி மைனஸ் ஏ, அப்போட இருந்தால் ஜி ப்ளஸ் ஏன்னு வரும். இதை வச்சு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஒரு பர்சனோட மாஸ் கொடுத்துருக்காங்க, லிஃப்ட் மாஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு டுகெதர் எல்லாம் சேர்ந்த மாஸ் தான் வேணும். கொடுத்துட்டு ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க. மூவிங் அப்வர்ட் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டு டென்ஷன் இன் த சப்போர்ட்டிங் கேபிள். நம்ம என்ன டெரைவ் பண்ணோம்? டென்ஷன் ஈக்குவல் டு அப்வர்டு ஆக்சலரேஷன் போச்சுன்னா இதுதான் ஃபார்முலா இல்லையா? அப்போ மாஸ் வந்து 1000. எப்படி 1000? மேனோட மாஸ் வந்து 60 கொடுத்துருந்தாங்க ப்ளஸ் 940ங்கிறது லிஃப்டோட மாஸ். அப்போ டோட்டலாக இந்த ஓவரால் லிஃப்டோட மாஸ் வந்து 1000 இன்ட்டு ஜி வந்து எர்த்துக்கு 10 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர், அப்ராக்சிமேட்டாக 9.8 மீட்டர்/செகண்ட் வந்து ஆக்சுவல். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ப்ராப்ளமும் ஐடியா மட்டும் தெரிஞ்சிருந்தால் இது எவ்வளோ ஈஸியாக அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் பாருங்கள். இந்த ப்ராப்ளமில் இதே டைப்பில் இதில் உங்களுக்கு லிஃப்டோட டோட்டல் மாஸ் கொடுத்துட்டாங்க 2000 kg. டென்ஷன் வந்து 28,000 நியூட்டன் இருக்கும்போது அதோட ஆக்சலரேஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு லிஃப்ட்டுக்கு டைரெக்ஷன் கொடுக்கல, அப்வர்டு மூவ் ஆகுதா டவுன்வர்டு மூவ் ஆகுதான்னு கொடுக்கல. அதுவும் நம்ம
கால்குலேட் பண்ணணும், ஆக்சலரேஷனும் கால்குலேட் பண்ணணும். ஆக்சலரேஷன் போச்சுனாலே நமக்கு ரெண்டு ஃபார்முலா தெரியும், g மைனஸ் a, இது ரெண்டு தான் தெரியும். நம்ம கால்குலேட் பண்ண போகிறது இந்த டேர்மில் உள்ள ஆக்சலரேஷன் மட்டும். ஸோ நமக்கு என்ன இருந்திருக்கலாம், g ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவாக இருந்திருக்கலாம் இல்லையா, அதுதான் நம்ம தேவை. ப்ளஸ் ஏவா மைனஸ் ஏவாங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த நெட்டாக காமனாக இதுக்கு என்ன ஃபார்முலா வரும், T/mன்னு வரும் இல்லைங்களா, டென்ஷன் பை எம்னு வரும். ப்ளஸ்ஸாக மைனஸாக இதோட ஆக்சலரேஷன் வேல்யூ என்னங்கிறத நம்ம ஃபைனலாக பார்ப்போம். அப்போ இந்த T/m தெரிஞ்சுட்டால் 28,000 கொடுத்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டாலே நமக்கு ஈஸியாகிடும் இதை சால்வ் பண்ணும்போது. ஸோ 14 m/s² வரும். இப்போ லாஜிக்காக அட்டன் பண்ணி பாருங்கள். 14 m/s²னா இது வந்து கண்டிப்பாக g ப்ளஸ் ஏவாக தான் இருந்திருக்க முடியும். ஏன்னா ஜியோட வேல்யூ நமக்கு தெரியும் 10. அப்போ 10 விட பெரிய வேல்யூ இருக்குது, 10 விட பெரிய வேல்யூ இருக்குது. g ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வந்து கிரேட்டர் தென் 10 இருக்குது அப்படின்னாலே இது என்ன மோஷனாக தான் இருந்திருக்கும், அப்வர்டாக தான் இருந்திருக்கும் இல்லையா. ஏன்னா 10 விட பெருசாக இருந்திருக்கு, ஜியை விட சம் ஆடட் டேர்ம் இருக்குது, ஏவோட வேல்யூ சேர்ந்து ஆட் ஆகிருக்கு. அப்போ இது கண்டிப்பாக அப்வர்டு மோஷனாக தான் இருக்க முடியும். இதுவே இந்த g ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ லெஸ் தென் 10 இருக்குது அப்படின்னா என்னவாக இருந்திருக்கும், g மைனஸ் ஏவாக இருந்திருக்கு. g 10 இருக்கும்போது ஏ வந்து -1 இருக்குது அப்படின்னா தான் இது 9 இல்லை 8 அந்த மாதிரி வேல்யூஸ் இருந்துக்க முடியும். அப்போ அது டவுன்வேர்டு மூவ் ஆகிருக்கும். ஜியை விட கம்மியாக இருந்துச்சுனாலே அது டவுன்வேர்டு மூவ் ஆகிருக்கும். அப்போ இந்த கேஸில் இது கண்டிப்பாக என்னவாக தான் இருந்திருக்கு, அப்வேர்டாக இருந்திருக்கு. அப்போ டைரக்ஷன் வந்து நமக்கு அப்வேர்டுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து g ப்ளஸ் ஏவாக தான் இருக்க முடியும். g ப்ளஸ் ஏ 14 இருக்குது அப்படின்னா a = 14 மைனஸ் g, a = 14 மைனஸ் ஜியோட வேல்யூ 10. அப்போ a = 4 m/s². என்ன டைரக்ஷன், அப்வேர்ட் டைரக்ஷன். டைப் 6 நம்ம லிஃப்ட்டில் பார்த்தா அதே கான்செப்ட் யூஸ் பண்ணி மங்கி ப்ராப்ளம் இருக்குது. மங்கி ஒரு மரத்தில் ஏறுற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. சில நேரம் மேன் வச்சு கொடுப்பாங்க, மேன் மரத்தில் ஏறுற மாதிரி, ஒரு ரோப்பில் கிளைம் ஆகிற மாதிரி. மங்கி மேன் ஒரே ஃபேமிலி தெரிஞ்சிருக்கனால நம்ம கொடுக்குறாங்களோ. இப்போ இந்த மங்கி ப்ராப்ளமில் அதே கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஒரு ரோப்பில் வந்து 20 kg உள்ள மங்கி வந்து வெர்டிக்கல் ரோப்பில் ஏறி போயிட்டுருக்கு அப்படின்னா ரோப்போட டென்ஷன் வந்து 25 kg வரைக்கும் தாங்கும். அப்படின்னா அந்த மங்கி வந்து என்ன ஆக்சலரேஷனோட போக முடியும். ஸோ ஒரு ரோப்பில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், மேன் ஆர் மங்கி அப்போடு மூவ் ஆகிறாங்க. இந்த மங்கியோட வெயிட் வந்து 20 kg இருக்குது சரிங்க. அப்போ டவுன்வேர்டு எப்போயுமே வெயிட் ஆட் பண்ணும். இது வந்து ஒரு 20 kg. இந்த அப்வேர்டு நம்ம போகும்போது இதில் ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகும் இல்லையா, இந்த ரோப்பில் க்ரியேட் ஆகக்கூடிய டென்ஷன் அது மேக்ஸிமம் எவ்வளோ வரை இருக்கலாம் அப்படின்னா 25 kg வரை இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. 25 kgனா மாஸ் தான் கொடுத்துருக்காங்க 25. அப்போ அந்த டென்ஷனுங்கிறது அகைன் ஒரு வெயிட்டு, அது m/g. இது வந்து மாஸ் இன்ட்டு g, 25 gன்னு போட்டிருக்கேன் இல்லை. இந்த ஜியோட வேல்யூ 10ன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இது அப்படியே நியூட்டன் ஆகிடும் சரிங்களா. இப்போ அகைன் நம்ம பார்க்குற மாதிரி எது டாமினேட்டிங் ஃபோர்ஸ்னு பார்க்கணும். மங்கி வந்து மேலே போகுது அப்படின்னா டென்ஷன் தான் டாமினேட்டிங் ஃபோர்ஸு. டென்ஷன் மைனஸ் அதோட வெயிட் டவுனோட ஆட் பண்ணக்கூடியது. இது வந்து F நெட்டு mg = ma. நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இந்த ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலரேஷன் = டென்ஷன் மைனஸ் mg டிவைடட் பை மாஸ். அப்போ டென்ஷன் வந்து எவ்வளவு, 25 × 10 மைனஸ் வெயிட்டு, மங்கியோட மாஸ் கொடுத்துருக்காங்க 20ன்னு. அப்போ 20 × 10 டிவைடட் பை 20. மாசுங்கிறது இங்கே வந்து 20 தான் சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த 25ங்கிறது இதோட மொத்த டாலரன்ஸ், எவ்வளோ தூரம் அது பிரேக் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிற டாலரன்ஸு. 25 kgயோட வரை அது தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு என்ன ஆக்சலரேஷனில் என்ன ஸ்பீடில் மங்கி மேலே போகலாம் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஃபிஃப்டி 50/20 வரும், 2.5 m/s². அதே கான்செப்ட் தான் போனோம் லிஃப்ட் மேனில் பார்க்குற மாதிரி. அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே இந்த ஈக்குவேஷன் மட்டும் எப்படிங்கிறத கரெக்டாக அரைவ் பண்ணோம். அதை மட்டும் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து வேலை ஈஸி. டைப் 7 கான்டாக்ட் பாடிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப்பு லாஸ் ஆஃப் மோஷனில். இந்த கான்டாக்ட் பாடிஸ் பிளாக் வச்சு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸு. பிளாக்ஸ் வந்து கான்டாக்டாக இருக்க மாதிரி போட்டிருப்பாங்க, ரெண்டுமே அட்டாச்சாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு டைப், இதை கான்டாக்ட் பாடிஸை சொல்லுவோம். இல்லை 2 பிளாக் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து கட்டி இது ஒரு புள்ளியில் போகிற மாதிரி
அதில் இன்னொரு பிளாக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இது புள்ளி ப்ராப்ளம்னு சொல்லுவோம். இது கனெக்டட் பாடிஸ். கான்டாக்ட் பாடிஸில் கனெக்டட் பாடிஸ் அங்கே பார்க்கணும். இது வந்து அட்டாச்சாக இருந்துச்சுன்னா இது வந்து கான்டாக்ட் பாடிஸ், இது கனெக்டட் பாடிஸ். ரெண்டுக்குமே கொஞ்சம் மாறும், மெத்தட்ஸ் வந்து மாறும். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மூணு பாடி இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் இதோட மாஸ் 4, 2, 1 கொடுத்துருக்காங்க. இதில் அவுட் சைடு வந்து 40 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இது ஃப்ரிக்ஷன்லெஸ் ஃப்ளோராக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. கான்டாக்ட் ஃபோர்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா ஆமாம் இங்கே ஒரு ஸ்மால் ஃபோர்ஸ் இருக்கும். லெட் திஸ் பி F1. இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு, ஏன்னா இது வந்து இது தள்ளுது. அப்போ இந்த பிளாக் வந்து இதை தள்ளும். அந்த ஃபோர்ஸ் மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகும் இந்த பிளாக் மேலே. இந்த 2ங்கிற மாஸ் உள்ள வந்து இதை தள்ளும். அப்போ அந்த ஃபோர்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம தனித்தனியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸ்கூலில் இது பண்ணும்போது நம்ம ஈக்குவேஷன்ஸ்லாம் அரைவ் பண்ணி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஈஸியாக நம்ம டைம் சேவிங்காக என்ன பண்ணிக்கலாம், எப்போயுமே F = ma ஆர் A = நமக்கு F/mங்கிறது தெரியும். இந்த ஃபார்முலா வந்து ஆசலேஷன் ஈக்குவல் டு எப்பயுமே நான் சொல்கிறேன் F_net/m total. இதுதான் ஒரு ஈஸியான ஃபார்முலா. நெட் ஃபோர்ஸ் என்னங்கிறது கால்குலேட் பண்ணிக்கணும். பை என்ன மாஸ் என்ன டைரக்ஷன் வந்தாலும் டோட்டல் மாஸ் பார்த்துக்கணும். இதே இது எதுக்கு புள்ளி டைப்பும் இது அப்ளை ஆகும். புள்ளி டைப்பில் 2 பிளாக்கு 2 டைரக்ஷனில் மூவ் ஆனால் கூட ஒரு சைக்கிள் ஒரு புள்ளியில் வந்து ஒரு சைடு ஒரு பிளாக் இறங்கும், இன்னொரு சைடு பிளாக் ஏறும். அந்த மாதிரி அப்போர்டு டவுன்வர்டு மோஷன் இருந்தாலும் கூட டைரக்ஷன்லாம் மைண்ட் பண்ணாமல் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டா ஆசலேஷன் வந்து ஈக்குவேஷன் எழுதி சால்வ் பண்ணாமல் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே F நெட்டுங்கிறது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு 14 கொடுத்துருக்கோம். மாஸ் டோட்டல் 4 + 2 + 1 7. அப்போ ஏங்கிறது என்னென்னா 2 m/s². இது ஆசலேஷன் கிடச்சிச்சு. ஆசலேஷன் கால்குலேட் பண்ணுறாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. அப்போ ஆசலேஷன் என்னென்னா இந்த 3 பிளாக்கும் சேர்ந்த காமன் ஆசலேஷன் அது இல்லைங்களா. ஒரு பிளாக் தரனால எல்லாமே 3 சேர்ந்து தான் போகுது கான்டாக்ட் பாடிஸ். அப்போ எல்லா பிளாக்கும் இதே 2 m/s² ஸ்பீடில் தான் போகுது. இது நமக்கு ஒரு முக்கியமான டேட்டா ஆசலேஷன். இப்போ இந்த F1 என்னவாக இருக்கும், F1ங்கிறது வந்து இந்த ஆசலேஷன் இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. ஃபோர்ஸ் அப்ளை ஆச்சுனால இந்த பிளாக் இல்லைன்னு அர்த்தம். இந்த கான்டாக்ட் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ அந்த ஃபோர்ஸ் எது மேலே ஆக்ட் பண்ணுது, இந்த 2 பிளாக் மேலே மட்டும்தான் ஆக்ட் பண்ணுது. அப்போனா மாஸ் ஆஃப் 2 + மாஸ் ஆஃப் 3 F = ma எழுதுறேன். F = m × a வந்து இந்த காமன் ஏ தான். அப்போ 2 + 1 × 2 3 6 நியூட்டன். இதே மாதிரி இந்த F2 என்னவாக இருக்கும், F2 வந்து இந்த கான்டாக்ட்லேருந்து இந்த ஒரு பிளாக் மேலே மட்டும் ஆக்ட் பண்ணுது. அப்போ இங்கே உள்ள மாஸ் ஆஃப் 3 × a, மாஸ் எவ்வளோ 1 × a வந்து காமன் ஆசலேஷன் 2. அப்போ 2 நியூட்டன் வந்து F2. இப்போ நம்ம கேட்டுக்கு வந்து ஏக்கும் பிக்கும் நடுவில் உள்ள கான்டாக்ட் ஃபோர்ஸு 6 நியூட்டன் ஆன்சர். ஒருவேளை இது கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் 2 நியூட்டன் சொல்லலாம். இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். இதான் ரொம்ப ஈஸி. இதில் எவ்வளோ ப்ராப்ளம் முடியுமோ அவ்வளோ ப்ராப்ளம் பார்த்துருங்க. ஏன்னா கான்டாக்ட் அண்ட் கனெக்டட் பாடிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கனெக்டட் பாடிஸ் இதே மெத்தடை யூஸ் பண்ண பாருங்கள். இந்த ப்ராப்ளமில் 2 பிளாக் 5 and 10 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிய போகுது 10 தான் கீழே போகும். புள்ளி வந்து மூவ் ஆச்சுன்னா 10 வந்து கீழே போகும். ஆசலேஷன் என்ன எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது கிரேட்டர் மாஸ், இது லெஸ்ஸர் மாஸாக இருக்குது. இது 5, இது 10 இருக்குது. 10ஓட டைரெக்ஷன்லாம் மூவ் ஆக போகுது. அப்போ 5 வந்து அப்வர்டு மூவ் ஆகும். இது கீழே இருந்துச்சுன்னா இது மேலே போகும். இதை பற்றி இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஒரு ஐடியா லேர்னிங்காக அந்த ஃபார்முலா எப்படி யூஸ் ஆகுதுக்காக இந்த ப்ராப்ளம் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நல்ல கொஞ்சம் கஷ்டமான ப்ராப்ளம் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ ஏற்கனவே இருக்குது. அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஆசலேஷன் என்ன ஃபார்முலா சொன்னேன், F_net/m total. ஸோ F_netங்கிறது நெட் ஃபோர்ஸ் என்ன ஜஸ்ட். அப்போ நெட் ஃபோர்ஸ்னால் ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு அப்வர்டு ஃபோர்ஸ் இருக்குது. ரைட்டுங்களா. ஒரு டவுன்வர்ட் இருக்குது, ஒரு அப்வர்ட் இருக்குது. இது ரெண்டில் எது டாமினேட்டிங் ஃபோர்ஸு, டவுன்வர்டு தான் டாமினேட்டிங் ஃபோர்ஸு. அப்போ நெட் ஃபோர்ஸுங்கிறது டைரெக்ஷனாக கழிச்சிடணும். 10 - 5.
டவுன்வேர்டு ஒரு ஃபோர்ஸு, அப்வேர்டு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ நெட்டுங்கிறது என்ன, ரெண்டோட டிஃப்ரென்ஸு, ரெண்டு ஃபோர்ஸ் ஒரே டேரக்ஷன் தான் ஆட் பண்ணுவோம். எம் வந்து அப்படி போடல. எம் வந்து என்னென்னு போடுவோம், எம் டோட்டல் எம்ங்கிறது 10 + 15. இது 10ங்கிறது வந்து அதோட மாசு, அதோட வெயிட்டுன்னு நமக்கு வேணும். ஃபோர்ஸுங்கிறது வெயிட்டுன்னு வேணும் வச்சுக்கோங்க. அப்போ மாஸ் இன்ட்டு வெயிட் ஒரு ஜி ஆட் பண்ணுவோமா, இங்கே மாஸ் இன்ட்டு வெயிட்டு ஒரு ஜி ஆட் பண்ணுவோம். இப்போ 5g. இந்த 10g 5gயில் ஒரு ஜி மட்டும் அவுட் எடுத்தார். இது பாருங்கள், இது வந்து மாஸோட டிஃப்ரென்ஸ் இன்ட்டு ஜி, அதான் ஃபோர்ஸ். ஸோ 10 - 5 5/15 இன்ட்டு ஜின்னு வரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/3gன்னு வரும், இல்லை g/3. எவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்துருச்சு. இதுக்கு பதிலாக ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவேஷன் எழுதுவோம். ஈக்குவேஷன் எழுதி டென்ஷனும் ஆக்சலரேஷனும் சால்வ் பண்ணி பண்ணுவோம். ஸ்டாண்டர்டான மெத்தடு. அது கொஞ்சம் டைம் டேக்கிங் மெத்தடுனால இது ஈஸியாக இருக்கும். இதுலேயே கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக புள்ளிஸ் வந்து வித் ஃப்ரிக்ஷன், இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு டைப்லேயுமே வித்தவுட் ஃப்ரிக்ஷன் தான் பார்ப்போம். ஸ்ட்ரிங் வந்து மாஸ்லெஸ், ஃப்ரிக்ஷன்லெஸ்ன்னு கொடுத்துருவாங்க. இப்போ ஃப்ரிக்ஷனோடு இருக்க மாதிரி ஒரு ப்ராப்ளம். இப்போ இந்த ஏ பிளாக்குக்கும் அதோட ஃப்ளோருக்கும் நடுவில் ஒரு கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்குது. அந்த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.2 இருக்குது. கைனெட்டிக் இல்லை, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.2 இருக்குது. இதோட மாஸ் வந்து 2 kg இருக்குது. இப்போ இங்கே பிங்கிற ஒரு மாஸ் இருக்குது. பியோட வெயிட் என்ன இருக்கிற வரையும், பியோட மாஸ் என்ன இருக்கிற வரையும் இது மூவ் ஆகாமல் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அப்போ ரெண்டு ஃபோர்ஸும் பேலன்ஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்னென்னலாம் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பி வந்து டவுன்வேர்டு பிடிச்சி இருக்கக்கூடிய இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இந்த ஃபோர்ஸ் வந்து இதில் ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணணும். இந்த டென்ஷனை எது நிற்பாட்ட போகுது அப்படின்னா இதில் ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகும். அப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் இந்த பி பிடிச்சிடக்கூடிய டவுன்வர்ட் ஃபோர்ஸும் ரெண்டு ஒன்றா காம்பன்சேட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த செட்டப் அப்படியே இருக்கும். எந்த டைரெக்ஷன்லேயும் மூவ் ஆகாது, பியோட டைரெக்ஷனில் நகராது. அப்படி இருக்குன்னா பியோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இதில் ஆட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் பை பி இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆன் ஏன்னு வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் சேர்ந்துருக்கும். இது எவ்வளோன்னு பார்க்கலாம். அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். இங்கே வந்து என்னவாக இருக்குது, இது ஃப்ரிக்ஷன் கூட சேர்ந்த ஒரு ஃபோர்ஸாக இருக்குது. அப்போ இந்த மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷனால இதோட வெயிட்னால் வரக்கூடியது இந்த ஆக்ஸலரேஷன் வந்து ஜின்னு வச்சுக்கலாம். இங்கே ஃப்ரிக்ஷன் சேர்ந்துருக்கிறதுனால அது வந்து மியூ இன்ட்டு என்னன்னு எழுதிங்களா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை மியூ இன்ட்டு என். அந்த என்னங்கிறது நார்மல் வந்து எம் இன்ட்டு ஜி. அப்போ மாஸ் இன்ட்டு ஜி. இது வந்து மாஸ் ஆஃப் ஏ, இங்கே மாஸ் ஆஃப் பி. நமக்கு என்னென்னா ஜி கட் பண்ணிக்கலாம். அப்போ மாஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு மியூ எஸ் வந்து 0.2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 0.4 நியூட்டன் இருக்க வரையும், பியோட மாஸ் 0.4 நியூட்டன் இருக்க வரையும் இது வந்து மூவ் ஆகாது. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு வந்து பேலன்ஸ் பண்ணிடும். அதை விட அதிகமாக போச்சு பியோட வேல்யூ அப்படின்னா கண்டிப்பாக டவுன்வோர்டு மூவ் ஆகும், ஏ வந்து ரைட்டில் மூவ் ஆகும். டைப் 10 பியூராக ஃப்ரிக்ஷன் வந்து கேட்ட ஒரு ப்ராப்ளம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரிக்ஷன் வந்து இந்த யூனிட்டை பொறுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதிக தடவை கொஸ்டின்ஸ் கேட்ட டாபிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், அப்புறம் காண்டாக்ட் அண்ட் கனெக்டட் பாடிஸ். இதில் வந்து ரிப்பீட்டடாக எல்லா வருஷமுக்கும் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனில் 2 கொஸ்டினில் 3 கொஸ்டின் கேட்குறாங்க. அவ்வளோ சான்ஸ் இருக்கிறதுனால ரெகுலராகவே ஃப்ரிக்ஷன் வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். இதில் வந்து இன்க்ளைன் பிளேனு வெஜ்ஜு அந்த மாதிரி டைப்லாம் அதிகமாக கேட்குறாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஈஸியான ப்ராப்ளம் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான ப்ராப்ளம்லாம் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கில் வந்து 100 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அது ஏற்கனவே ஒரு ரஃப்பான சர்ஃபேஸ் இருக்கிறதுனால நம்ம பண்ணக்கூடிய ஃபோர்ஸில் ஒரு ஆக்ஸலரேஷன் 10 m/s இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக பிளாக்கில் வந்து எவ்வளோ அப்ளை ஆகும்னு கேட்குறாங்க. ஒரு பிளாக்கில் நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இந்த ஃபோர்ஸ் வந்து எஃப் அப்ளைடு. இது எவ்வளோ கொடுக்குறோன்னா 100 நியூட்டன் கொடுக்குறோம். இது வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸ் மேலே இருக்கும். அந்த ரஃப்பான சர்ஃபேஸ் மேலே இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்கும்போது ஒரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகும் இல்லையா. எஃப்ங்கிற ஸ்மால் எஃப்ங்கிற ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகும். இப்போ நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால் இந்த 10 kg பிளாக் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா ஆக்சுவலாக அதில் என்ன ஆக்ஸலரேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன ஆக்ஸலரேஷன் இருக்கும், இதில் 10 kg இருக்குது. 10 kg இருந்துச்சுன்னா இதில் ஒரு வெயிட் இருக்குது. அது வந்து வெயிட் ஈக்குவல் டு mg நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம ஃப்ரிக்ஷன் பண்ணுவோம். இது ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்கிறதுனால நம்ம இங்கே அக்கௌண்ட் பண்ண தேவையில்லை. ஹரிசாண்டல் டைரெக்ஷன் தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. ஸோ இந்த 2 ஃபோர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம டோட்டலாக நெட் ஃபோர்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆக போகுது. அப்போ
இந்த எஃப் அப்ளைடா இல்லை இந்த ஸ்மால் எஃப் எது இதில் டாமினேட்டிங் ஃபோர்ஸு. ஆப்ஜெக்ட் இந்த டேரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா இதுதான் டாமினேட்டிங் ஃபோர்ஸு. அப்போ எஃப் அப்ளைடு மைனஸ் இந்த ஸ்மால் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், எஃப் நெட்டாக இருக்கும். எஃப் அப்ளைடு மைனஸ் எஃப் ஈக்குவல் டு எஃப் நெட் தான் என்ன எழுதும், ஏன்னு எழுதும். இந்த ஆசலேஷனாக நமக்கு என்னென்னு வேணும். சரி, அப்போ ஆசலேஷனுக்கு எழுதணும்னா அப்ளைடு ஃபோர்ஸ் மைனஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பை எம்என் வரும். கேஸ் டு கேஸ் நம்மளே ஈஸியாக எழுதிக்கலாம். இப்போ இந்த எஃப் அப்ளைடு நமக்கு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. 100 மைனஸ் இதுதான் என்ன எழுதுவோம், மியூ இன்ட்டு என்னு எழுதுவோம் நார்மல் ஃபோர்ஸ் வச்சு. இப்போ மியூ இன்ட்டு என் இந்த நார்மல் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னால் எம்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். மியூ எம்ஜி பை மாஸ் 100 இன்ட்டு மியூவோட வேல்யூ 0.5 கொடுத்துருக்காங்க. மாஸ் வந்து 10 இன்ட்டு ஜி வேல்யூ 10 by 10. 100 minus 50 வரும். 50 by 10 சிம்பிளை பண்ணிங்கன்னா 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருங்கிற ஆசலேஷனில் இந்த பிளாக் வந்து மூவ் ஆகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிக கொஸ்டின் கேட்க சான்ஸ் இல்லை. இன்னொன்று வந்து சர்க்குலர் மோஷன் டைப் 11. சர்க்குலர் மோஷன் வந்து ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷன் கேட்கலாம், இல்லை வெர்டிக்கல் லூப்பும் கேட்கலாம். சரி, இப்போ ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷன் இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். ஜஸ்ட்டு தேவையான டேட்டா எல்லாமே கொடுத்துட்டு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் டைரக்ட் ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கலாம். F = mv²/r. இதில் மாஸ் கொடுத்துருக்காங்க 500 kg. ஸோ வெலாசிட்டி வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துட்டாங்க. கிலோமீட்டர் பர் ஹவர் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, 36 கிலோமீட்டர் பர் ஹவர் 5/8 கன்வெர்ட் பண்ணால் மீட்டர் பர் செகண்டு SI யூனிட்டுக்கு மாறிடும். 1 டைம் 2 டைம், ஸோ 10 மீட்டர் பர் செகண்டு. அப்போ 10 ஸ்கொயர் 10 × 10 டிவைடட் பை அதோட ரேடியஸ் 50 மீட்டர். 10 டைம்ஸு, அப்போ 310 டைம்ஸு ஃபோர்ஸ் வந்து 1000 நியூட்டன். ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான். இதிலே வெர்டிக்கல் கேட்டால் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். What's the minimum velocity with which a body of mass m enter to vertical loop? ஒரு லூப்பை கம்ப்ளீட் பண்ண அது லூப்பில் என்ட்ரு ஆகக்கூடிய வெலாசிட்டின்னு கேட்குறாங்க. ஒரு வெர்டிக்கலாக ஒரு ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு ஸ்டோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி தான் ரொட்டேட் பண்ண போகிறோம். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இது கம்ப்ளீட்டிங் பாயிண்ட். இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் லூப் இருக்குது. இந்த வெர்டிக்கல் லூப்பில் இருக்கணும் அப்படின்னா 3 பொசிஷனில் அதுக்கான மினிமம் வெலாசிட்டி இருந்தால் தான் போகும். இங்கே சஃபிஷியண்ட்டாக வெலாசிட்டி கொடுக்கல அப்படின்னா இது என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்ட் இங்கேருந்து இங்கே வரை எவ்வளோ தூரம் போக முடியும் அவ்வளோ தூரம் போயிட்டு இப்படி ஆசிலேட் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை இங்கேருந்து இங்கே வரையும் போக வெலாசிட்டி இருக்குது அப்படின்னா இங்கே வரையும் இந்த ஆப்ஜெக்ட் போயிட்டு திரும்ப என்ன ஆகும், திரும்ப டவுன் வந்து வந்துடும். ஒருவேளை இங்கே மேலே போயிடுச்சு, இந்த பாயிண்டில் தேவையான வெலாசிட்டி இல்லை, இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி வர தேவையான வெலாசிட்டி இல்லைன்னா இங்கே வரையும் போன ஆப்ஜெக்ட் இங்கேருந்து அப்படியே ஸ்லாக்னா கீழே வந்துடும். அப்போ இந்த பாட்டம் பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் இது எல்லாத்துக்குமே ஒரு ரெக்யூர்டு வெலாசிட்டி வந்து மெயின்டைன் பண்ணணும். இந்த வெலாசிட்டி வச்சு வெர்டிக்கல் லூப்பு தனி வீடியோ டீட்டெயிலாக டீச் பண்ணிட்டேன். அதுக்கான லிங்க் இருக்குது. இதில் என்னென்ன பாயிண்டில் என்ன வெலாசிட்டி இருக்கணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து வெலாசிட்டி எவ்வளோ இருக்கணும்னா √5gr மினிமம் இருக்கணும். இங்கே வந்து வெலாசிட்டி √3gr, இது மினிமம் வெலாசிட்டி. இதோட அதிகமாக தான் என்ன ஆகும், அதிகமாக இருந்தாலும் இருக்கலாம், கண்டிப்பாக லூப்பாக இருக்கும். இதோட கம்மியாக தான் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல v = √gr. டு என்டர் வெர்டிக்கல் லூப்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வெர்டிக்கல் லூப்பில் டைரெக்டாக நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஒரு டவுன்லேருந்து தான் வெர்டிக்கல் லூப் ஸ்டார்ட் ஆகும். அப்போ டு என்டருங்கிறது இங்கேருந்து தான் என்டர் ஆகுது. அப்போ என்டர் ஆகக்கூடிய இடத்துல நமக்கு மினிமம் வெலாசிட்டி v = √5gr இருக்கணும். டைப் 12 பேங்கிங் ஆஃப் ரோடு ஒரு நல்ல கான்செப்ட். இது பேங்கர் ரோடு நமக்கு டைரெக்டாக known formula tan θ = v²/rg. இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து v = என்ன வரும், √rg tan θன்னு வரும். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஒரு 1000 kg மாஸ் உள்ள கார் வந்து 90 மீட்டர்
ஒரு ரேடியஸ் உள்ள கர்வில் வந்து 45 டிகிரி ஆங்கிளோட டர்ன் ஆகுது. டர்ன் ஆச்சுன்னா இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு என்னவாக இருக்கலாம். ஓகே, இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90, ஆர் வேல்யூ வந்து 90 இன்ட்டு 10 இன்ட்டு tan θ எவ்வளவு, tan 45 1. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 வரும். v ஈக்குவல் டு 30 m/s வரும். இதில் ஒரு முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த மாஸ் நமக்கு தேவையில்லை. எப்போயுமே இந்த வெலாசிட்டிங்கிறது இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். நீங்கள் 1000 kg உள்ள ஒரு கார்னாலும் சரி, இல்லை ஒரு 5000 kg உள்ள ட்ரக்குனாலும் சரி, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இட் டிபெண்ட்ஸ் டைரக்ட்லி த ரேடியஸ். வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரேடியஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். இந்த நாலேஜ் நமக்கு வேணும். இந்த யூனிட்டில் வந்து எல்லா டைப்புமே கேட்டகரைஸ் பண்ணிட்டோம். இந்த ப்ராப்ளம் மட்டும் போதுமா, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மட்டும் படித்தா போதுமானா கண்டிப்பாக பத்தாது. எப்போவுமே நான் சொல்லுவேன், மோர் நம்பர் ஆஃப் எம்சிக்யூஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அந்த ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு ப்ராப்ளம் பார்த்த உடனே இது என்ன டைப்பில் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண வந்து பத்தாது. இது வந்து ஒரு ஐடியா ஜென்ரேட்டிங் தான். என்னென்ன டைப்லாம் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதிலலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமா, அதை நம்ம சால்வ் பண்ண தெரியுமாங்கிறது ஒரு ஐடியா ஜென்ரேட்டிங்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ இந்த ஐடியா பேசிக்காக வச்சுக்கிட்டு இந்த எல்லா டைப்லையும் உங்களால் ப்ராப்ளம் கொடுத்தா சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். எல்லா டைப்லையும் எவ்வளோ ப்ராப்ளம் முடியுதோ அவ்வளோ ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.